வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களையும் கூட ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். எங்கே 2-3 பேர் உடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமா இருக்கிறேன் என்று உடைய வார்த்தையிலே நீர் சொல்லியிருக்கிறீர். உடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பேர் அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய காருண்யத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு உம்மை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், பாடல்களை பாடப்போகிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடுகிற இசைக்கருவிகளை வாசிக்கிற உடைய தாசர்கள் மேல உடைய அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய தேவன். அவருடைய நாமம் மேலான நாமம். இயேசு என்ற அந்த நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கரம் எப்பொழுதும் நம்மை காக்கிற கரமாய் இருக்கிறது. யோர்தான் நதி போன்ற சோதனை வந்தாலும் அவருடைய அன்பின் கரம் அந்த சோதனை நின்று நம்மை மீட்டெடுக்கத்தக்கதாய் இருக்கிறது. ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படியே அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கின்றார். ஒரு தாய் தன் பாலகனை ஒருபோதும் மறக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை அந்த தாய் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அவர் நம்மை ஒருபோதும் மறவாத தேவனாய் இருக்கின்றார். நாம் நம்மை முழுவதுமாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் யாவற்றையும் அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் மேன்மை உள்ளதாக மாறும். ஆமென். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை இந்த காலை வேளையிலே நாம் போற்றி துதிப்போம். நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் நீட்டி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில்
காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்த விழுந்து மாளாதே. நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்த விழுந்து மாளாதே. ஆர்வின் ஜெயதோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆர்வின் ஜெயதோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமம் இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பாலகனையே மறப்பினோம் நான் மறவேன் என்று சொன்னதா. தன் பாலகனையே மறப்பினோம் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவன் பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்கிறேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்கிறேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தன் பாலகனையே மறப்பினோம் நான் மறவேன் என்று சொன்னதா. தன் பாலகனையே மறப்பினோம் நான் மறவேன் என்று சொன்னதா.
தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாறை என்று போடு. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாறை என்று போடு. இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. ஏனேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஏனேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஏனேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நம்முடைய கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மைகளை மாத்திரமே செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நாம் சபையாக ஒன்று கூடி இருக்கின்றோம். செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன், அவருடைய கரம் இந்த நாள் வரைக்கும் நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறதாய் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கின்றது. நம்முடைய எல்லாவித பிரச்சனைகளில் இருந்தும் அவருடைய கரம் நம்மை மீட்டெடுக்கின்றது. ஆமென். வியாதியின் படுக்கையில் இருந்து அவருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கின்றது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நமக்கு தீமைகளை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் அந்த தீமைகள் எல்லாம் நம்மை தாக்காதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். அவர் நன்மைகளை மாத்திரமே செய்கிற தேவனாய் இருக்கின்றார். மரணத்துக்கு நம்முடைய ஜீவனை தப்புவிக்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். மிகப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். நன்றி சொல்லி துதிப்பது அவருக்கு மிகவும் பிரியமான காரியம். இந்த காலை வேளையிலே நாம் நன்றியால் அவரை பாடி துதிப்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்தது எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்தது எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கியதே நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்.
நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைக்கிறேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைக்கிறேன். உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. கிருபையில் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைக்கிறேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைக்கிறேன். ஜீவன் தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார். சோர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைக்கிறேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைக்கிறேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைக்கிறேன். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவே. அளவில்லா திரு ஆக்க மகனை அவனியோர் கழிப்பி. அவனியோர் கழிப்பி. அளவில்லா திரு ஆக்க மதனை அவனியோர் கழிப்பி. அவனியோர் கழிப்பி. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே.
சியோனின் ராஜனையே சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே சியோனின் ராஜனையே நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள் அவைகளை எண்ணவே முடியாது. அதற்காக நாம் அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் புதிய கிருபைகளை நமக்கு தருகிறார். வேதத்தை அறிந்து கொள்ளும் வெளிச்சத்தை அவர் நமக்கு தருகிறார். தினமும் உணவு, உடை, இருக்க இடம் அவர் நமக்கு தருகிறார். நம்முடைய உடலிலே நல்ல சுகத்தை அவர் தருகிறார். துன்பத்திலே நம்மை தூக்கி சுமக்கிறார். கூப்பிட்ட நேரத்தில் நமக்கு பதிலளிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். நம்முடைய தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதிப்போம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம். வேதத்தின் ரகசியம்
அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. என் உடலில் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. என் குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி
ஜீவனாளெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை முன்பாக நிறுத்தி வைக்க வேண்டும். நமக்காக யாவையும் செய்து முடிப்பவர் அவர். இரக்கம் நிறைந்த தேவன் அவர். கிருபை நிறைந்த தேவன் அவர். நம்முடைய ஜீவனை அழிவிலிருந்து மீட்டெடுத்தவர். எபினேசராய் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் அவர். எலியோன் நம்முடைய தேவர் என்றும் உயர்ந்தவர். எல்ஷடாய் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்ரோயி நம்மை காண்கின்ற தேவன், மன்னிப்பதில் வல்லவர், சுகம் தரும் தேவன். இந்த தேவனை நாம் ஆராதிப்போம். உணர்ந்து பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. அவரோடு கூட எப்பொழுதுமே நாம் இருக்க முடியும். நாம் வாஞ்சித்து இந்த பாடலை பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். சொல்லுமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே மீட்டவரே.
மேய்ப்பர். கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. என்றோய் காண்பவரே. என்றோய் என்னை காண்பவரே. ஏசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. அன்பையும் இரக்கத்தையும் அன்பையோ இரக்கத்தையும் மணிமுடியா சூட்டுகிறீர். எனக்கு மணிமுடியா சூட்டுகிறீர். கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆமென். அல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மோடு இருப்பது
எங்களுடைய இதயத்தின் மாஞ்சியா இருக்கிறது தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பாதம் அமர்ந்து உண்மையே பற்றி கொண்டிருக்க அப்பா நீர் கிருபை செய்யும். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்யும்படியா ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை மாத்திரமே எங்கள் முன்பாய் நிறுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய எல்லா காரியத்திலேயும் கர்த்தாவே நாங்கள் உம்மை முதன்மையாய் வைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீரே, எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீரே, எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சுகவீனங்களை எல்லாம் மாற்றி போட்டு எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆண்டவரே இன்றைய நாளிலே ஆண்டவரே சபையிலே எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயம் முழுவதும் நன்றியால் நிறைந்திருக்கிறது அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதோ நிர்மூலமாகாது இருப்பதோ உம்முடைய சுத்த கிருபை மாத்திரமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினபடியா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அதே போல வார்த்தையின் வேளையில் வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுகிறார்கள். நீதியான வேலை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான நம் கரங்களிலே காணிக்கையும் தசமம் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு நேரமும் ஒரு குறைவும் இருக்காது என்பது நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நீர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறீர். எனக்கு தேவையானவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கும். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக விசுவாசிக்கிறேன். ஆகையால் நான் விதைக்கிறேன். ஆமென். விதைக்கிறத நேரத்துல சங்கீத புஸ்தகத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 51, சங்கீதம் 51. தொடர்ந்து நாம் சங்கீதம் 51 நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 7 to 9 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 51 சங்கீதத்தை பின்னணியை நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது அப்படின்னா, பட்சேபால் இடத்துல தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவரிடத்துல ஒரு கதை மாதிரி, இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்ச மனுஷன் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு கதை மாதிரி வெளிப்படுத்துகிறாரு. அப்ப தாவீது என்ன பண்றாருன்னா, அந்த பாவத்தை செஞ்ச மனுஷன் கொலை செய்யப்பட வேண்டும்
அது யாராவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த பாவத்தை செஞ்ச மனுஷனே நீதான் அப்படின்றாரு. ஏன்னா வேறு ஒருவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டு அந்த மனைவியினுடைய கணவனை மும்முரமா போர் நடக்கும் பொழுது முன்னாடி நிக்க வச்சு கொலை செஞ்சு அந்த மனைவியை அந்த கணவனுடைய மனைவியை இவர் எடுத்துக்கொள்கிறார். அப்போ இந்த பாவத்துக்கு உட்பட்ட பிறகு தாவீது என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, தேவனிடத்துல வருகிறார். தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது இந்த 51ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். ஆகவே அவர் தேவனிடத்துல வரும் பொழுது அவருடைய நீதியை எடுத்துட்டு வரல. ஏன்னா அவருடைய நீதி பாவமா இருக்கு. தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது அவர் எப்படி வருகிறார் என்பதை 1ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன சுத்திகரியும் அப்படின்ற. வரும்பொழுது எப்படி வராரு அப்படின்னா, ஆண்டவர் உம்முடைய கிருபையை நான் நாடி வரேன், உம்முடைய இரக்கத்துல நான் தொங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய இரக்கத்தின்படி நான் வரேன் அப்படின்றாரு. அவ தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அவரு நன்றாய் தெரிகிறது, இந்த பாவத்தை செய்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டும், அதற்கு மன்னிப்பே கிடையாது. அதனால்தான் முதல் வசனத்துல வரும்பொழுது எப்படி வர்றாருன்னா, ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் அப்படின்றார். இப்ப தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனத்துல, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி வரேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் இல்லாமல் அது மன்னிக்கப்பட முடியாது. அதாவது புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை பழைய ஏற்பாட்டு லாங்குவேஜ்ல அவர் வெளிப்படுத்துகிறார். இங்க மாபெரும் ஒரு வெளிப்பாட்டை தாவீது பெற்றுக் கொள்கிறார். இந்த சங்கீதம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் பாவத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. இந்த பாவத்திலிருந்து எப்படி மனுஷனுக்கு ஒரு மாபெரும் ஒரு விடுதலை வரப்போகிறது, இதுல இருந்து எப்படி பரிகாரம் செய்யப்பட போகிறது. அதாவது நம் தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அதே போல அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், பாவத்தோடு தேவனோடு உறவு கொள்ள முடியாது. அப்ப அவர் இரக்கத்தையும் காண்பிக்க வேண்டும், அன்பையும் காண்பிக்க வேண்டும், கிருபையும் காண்பிக்க வேண்டும், அதற்கு நேர்மாறாக பாவத்தை தண்டிக்க வேண்டும். அப்போ தாவீதுக்கு தெரிகிறது, அப்போ நிச்சயமா தண்டிக்கப்பட வேண்டும். அப்போ அவர் சொல்றாரு, இந்த பாவம் எப்படி மன்னிக்கப்பட போகுது அப்படின்னா, அவர் சொல்றார், நீர் என்ன ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்படின்றார். ஈசோப்பு அப்படின்னா பழைய உடன்படிக்கையில யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா விடுதலையாக்குகிறார். எப்படி விடுதலையாக்குறார் அப்படின்னா கிருபையினால் விடுதலையாக்குகிறார். எகிப்துல பாருங்க, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகிறார்கள். ஆனா இவங்க இருக்கிற இந்த நாட்டுல, இஸ்ரவேல் இருக்கிற நாட்டுல ஒரு சாபம் வரல. அவங்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எப்படி எடுத்து பூசணும்னு தேவன் சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 12:22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஈசோப்பு குழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி விடுதலை ஆகிறாங்க அப்படின்னா, பஸ்கா பலியிடப்பட்டு அந்த ரத்தத்தை எதனால் எடுக்கணும் அப்படின்னா, அது பிரஷ் மாதிரி சொல்றாரு பாருங்க, ஈசோப்பு கொழுந்து. அதேதான் தாவீது இங்க சொல்கிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்படின்னா என்னன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது அப்படிங்க வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி வர. அப்போ இது எதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, என்னுடைய பாவத்தை மூடும், என்னுடைய பாவத்தை மன்னியும். எப்படி மன்னிக்கணும்னா, ரத்தத்தை கொண்டு நீர் மன்னிப்பீராக. அவருக்கு தெரியுது, இந்த சத்தியெல்லாம் தெரியுது, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அதுல இருந்து விடுதலை ஆனாங்க, எப்படி ரத்தத்தை தெளிச்சு
சாவு வந்து அவளுக்கு வராம எப்படி அதிலிருந்து இருந்து காப்பாற்றப்பட்டு அந்த எகிப்து தேசத்திலிருந்து எப்படி கிருபை தேவன் அவர்களை கொண்டு வந்தார் என்பது அந்த சத்தியம் எல்லாம் தாவீதுக்கு தெரிகிறது. அதனாலதான் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல் வசனத்திலே வருகிறார், உங்களுடைய கிருபையின்படி உங்களுடைய இரக்கத்தின்படி நீர் எனக்கு இறங்கும் அப்படின்றாரு. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சொல்லப்படுது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டு அப்படின்றாரு. அப்ப தொடர்ந்து நீங்க அந்த வசனத்தை அப்படியே வாசிக்கிறேன், 8, 9, 10 வாசிக்கிறேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் கலிகூரும், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். சொல்றாரு, என்னை சுத்திகரிச்சா மட்டும் போதாது ஆண்டவரே. 10ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் அப்படின்ற. என்ன பிரச்சனை அப்படின்னா, சுத்திகரிச்சா போதாது, என்னுடைய இருதயம் கிறுக்கு கேடு உள்ளதா இருக்கிறது, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறது, எதற்குமே அதற்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறது, எல்லாமே கிறுக்கு கேடு உள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலதான் பவுல் எழுதுகிறா, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 7ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல பவுல் எழுதுகிறார் பாருங்க, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. என்ன சொல்றாரு, எனக்கு நன்மை செய்யணும்னு விரும்புறேன், ஆனா செய்ய முடியல. அதே தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய இருதயம் கிறுக்கு கேடு உள்ளதா இருக்குது. என்ன பண்ணணும்னா, சுத்திகரிச்சா மட்டும் போதாது, தேவனே சுத்த இருதயத்தில் என்னிலே சிருஷ்டியும் என்றாரு. என்ன பண்றாருன்னா, ஒரு புதிய இருதயத்தை ஒரு அற்புதமான விதத்துல நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனா அந்த காலகட்டத்துல அது முடியாது பாருங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். என்ன பண்ண போறார் அப்படின்னா, ஒரு காலகட்டம் வரப்போகிறது, உண்மையாகவே புதிய இருதயத்தை நான் கொடுக்க போறேன், அந்த இருதயத்துல என்னுடைய ஆவியானவர் அந்த இடத்துல வாசம் பண்ண போறேன். இந்த இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். பழைய உடன்படிக்கையில பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா இருக்க முடியல. அவங்க மேல தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்களை செய்யணும்னா, தேவன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை முடிக்கணும்னா, தேவனுடைய பலத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல செய்ய முடியும். ஆனா நிரந்தரமா உள்ள இல்லை. அதனால தான் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவி எடுத்து கொள்ளாமல் இரும். ஏன்னா இது பாவ உலகம், இந்த உலகத்துல வாழணும்னா பரிசுத்த ஆவியனுடைய உதவி வேணும். தேற்ற வாழன் ஹெல்பர், அவருடைய உதவி எனக்கு வேணும் என்று தாவீது கதறுகிறார். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் உண்மையாகவே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு காலகட்டம் வரப்போகுது, அதை அங்க வெளிப்படுத்துகிறார் பாருங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயம்னா புதிய இருதயம், உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க பாருங்க, கல்லான இருதயம்னா தேவனுக்கு விரோதமா செயல்படுகிற காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறது. அதனால என்ன பண்றாருன்னா, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த சதையான இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறது, அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாய் போல நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அதனாலதான் பழைய உடன்படிக்கையில தாவீது கதறுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இந்த சிருஷ்டியும் என்ற வார்த்தை பாருங்க, பாராக் எபிரேய மொழியில வருகிறது. அந்த பாராக் அப்படி என்னன்னா, இல்லாதவைகளிலிருந்து உண்டாக்கப்பட வேண்டும். சிருஷ்டியும், ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை வருது இல்லையா, சிருஷ்டித்தார் அப்படின்னா இல்லாதவைகளிலிருந்து உருவாக்கக்கூடிய ஒன்று. இப்ப நீங்க இந்த சேர்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க,
இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்கு, கீபோர்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா இருக்கிறவைகளிலிருந்து உண்டானது. ஆனா சிருஷ்டிப்பு, அந்த வார்த்தை பாராக் என்ற வார்த்தை என்னன்னா, அப்போ தாவீது எதை வெளிப்படுத்துகிறாருன்னா, அற்புத விதமாக நீர் எனக்கு ஒரு புதிய இருதயத்தை நீர் எனக்கு சிருஷ்டியும். ஏன்னா நம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போற காரியம் என்னன்னா, இன்னைக்கு நாம் சுத்தமா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்டிருக்கிறது. நம்மை வெள்ளியினாலும் பொன்னுனாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற ரத்தம். அப்ப இன்னைக்கு புதிய சிருஷ்டியை நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். புதிய இருதயத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இருதயத்துல, நம்முடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இப்ப என்றென்றும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். இப்ப இந்த இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாய் போல வாழ முடியும். இன்னும் கேட்டா ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து 12ஆம் வசனத்துல சொல்லப்படுது அப்படின்னா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 3 காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பாருங்க. இப்போ புதிய உடன்படிக்கை கீழே நாம் இருக்கிறோம். அப்ப நம்ம இப்ப அற்புத விதமாக நம்ம வாழ முடியும். இப்ப தைரியமா தேவனுடைய சமூகத்துல வரலாம் பாருங்க. தைரியமா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம வரலாம் பாருங்க. ஏன்னா பயப்படுறதுக்கு நம்ம அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தாவீதே பாவத்துக்கு உட்பட்டு தைரியமா தேவனிடத்துல வராரு. எப்படி வராரு அப்படின்னா, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், முத மிகுந்த இரக்கங்களின்படி அப்படின்னு வராரு. தாவீதே வர முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தைரியமா அவரிடத்துல வர முடியும். அவருடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டிருக்குது. அப்பான்னு கூப்பிட முடியும். அவர்கிட்ட இந்த நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நான் சொல்றேன், பொறுமையோடு விசுவாசத்தை நாம் கையாள வேண்டும் பாருங்க. அப்போ தைரியமா அவர்கிட்ட வர முடியும், உறவாட முடியும். இப்ப அவர் மிகுந்த அன்பினால நம்ம நேசிக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிசாசை கல்வாரி சிலுவையில தோற்கடித்து ஜெயித்திருக்கிறார், வெற்றி சிறந்திருக்கிறார். இப்ப அவன் அவுட். அவனை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இயேசு மட்டும் நம்ம நோக்கி அவர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை தைரியமா வாழ முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த 3 காரியம் நமக்கு நடந்திருக்கிறது. என்னன்னா, நமக்கு இப்போ புதிய இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற போல கீழ்ப்படிய முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணிருக்கிறார். அப்புறம் இன்னும் கேட்டா, ரட்சிப்புல இருக்கிற சந்தோஷத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க முடியும். அதனாலதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் நிருபத்துல 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்கள் என்றாரு. அப்போ ரட்சிப்புல சந்தோஷம் இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல, ராஜ்யத்துல சந்தோஷமாய் ரட்சிப்பை அனுபவிக்க முடியும். ஆமென். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. நம் அனைவரும் எழுந்து நின்று விசுவாச அறிக்கை செய்வோம். நம்முடைய கரத்தை நம்முடைய இதயத்தின் மீது வைத்துக்கொண்டு இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். நான் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன். நான் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன். ஆகையால் பாவம் சாபம் பயம் பலவீனம் பயம் பலவீனம் எல்லாம் என் வாழ்வில் இருந்து ஒழிந்து போயின.
எல்லாம் என் வாழ்வில் இருந்து ஒளிந்து போயின. நான் கிறிஸ்துவின் சரீரம். நான் கிறிஸ்துவின் சரீரம். பிசாசு என்னை தொட முடியாது. பிசாசு என்னை தொட முடியாது. நான் தேவனுடைய ஆலயம். நான் தேவனுடைய ஆலயம். தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். எனக்குள் வாசமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் இந்த உலகத்தில் இருப்பவனை எனக்குள் இருப்பவர் பெரியவர். எனக்குள் இருப்பவர் பெரியவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய எனக்கு பிள்ளை. நித்திய ஜீவன் உண்டு. எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் கிறிஸ்துவுக்குள் ராஜா. நாம் கிறிஸ்துவுக்குள் ராஜா. தரித்திரம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. தரித்திரம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள் நாம் கிறிஸ்துவுக்குள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவள். முற்றும் ஜெயம் கொள்கிறேன். என்னுடைய விசுவாசமே என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவன் என்னை எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். வெற்றி சிறக்க நான் பண்ணுகிறார். செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் செய்ததெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆமென். நம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளில் மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம்.